ஓம் சாந்தி. 24/5/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். உங்களுடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும். கேள்வி: தேக அபிமானியாக ஆவதன் மூலம் எந்த முதல் வியாதி உருவாகிறது? பெயர் ரூபத்தின் வியாதியாகும். இந்த வியாதிதான் விகாரியாக மாற்றிவிடுகிறது. ஆகையினால் ஆத்ம அபிமானி ஆகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த சரீரத்தின் மீது உங்களுடைய பற்று இருக்கக்கூடாது. தேகத்தின் பற்றை விட்டுவிட்டு ஒரு பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். பாபா உங்களை வாழ்க்கை பந்தனத்தில் இருந்து ஜீவன் முக்தர்களாக மாற்றுவதற்கான யுக்தியை கூறுகிறார். இதுதான் படிப்பாகும். ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானியாக அல்லது தேகி அபிமானியாகி அமருங்கள் என ஆன்மீக தந்தை கூறுகிறார். யாரை நினைவு செய்ய வேண்டும்? பாபாவை. பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது என்று பலமுறை கூறியிருக்கிறார். புதிய உலகம் மற்றும் பழைய உலகம் இரண்டிற்கும் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. புதிய உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது. பாரதத்தை போல் தூய்மையான கண்டமாக வேறு எதுவும் ஆக முடியாது. பிறகு பாரதத்தை போல தூய்மை இழந்ததாக வேறு எதுவும் ஆவதில்லை. எது தூய்மையாக இருந்ததோ அதுதான் பிறகு தூய்மையற்றதாக ஆகிறது. அவர்களே மீண்டும் தூய்மை அடைகிறார்கள். தேவி தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அனைவரையும் விட அதிக பிறவிகளும் இவர்கள் தான் எடுக்கிறார்கள். பாபா புரிய வைக்கிறார், நான் நிறைய பிறவிகளில் கடைசி பிறவியில் அதிலும் கடைசியில் வருகிறேன். இந்த முதல் நம்பரில் இருப்பவர் தான் 84 பிறவிகளை முடித்து வானப்பிரஸ்தத்தில் வருகிறார். அப்போது நான் பிரவேசம் செய்கிறேன். மேலும் புரிய வைக்கிறார், இப்போது இந்த பழைய உலகம் மாறி புதியதாக ஆகிறது. உலகத்தின் வரலாறு புவியியல் கண்டிப்பாக திரும்பவும் நடக்கிறது. புதிய உலகம் சத்தோ பிரதானமாகும். வீடு கூட முதலில் புதியதாக இருக்கிறது என்றால் சத்தோ பிரதானம் என்று சொல்வார்கள். பிறகு பழையதாக வலிவிழந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. இந்த எல்லையற்ற நாடகம் அல்லது சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது படிப்பாகும். பக்தி படிப்பு என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பக்தியில் குறிக்கோள் எதுவுமே இருப்பதில்லை. இந்த சமயம் அனைவரும் பக்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் சத்கதியை செய்விக்கக்கூடியவர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். வரதான் தந்தையின் குடை நிழலில் சதா மகிழ்ச்சியின் அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மாகுக. ஸ்லோகன்: யார் நாடகத்தின் ரகசியத்தை அறியவில்லையோ அவர்களே கோபப்படுவர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவர் யார்? இந்த கேள்விக்கு விடை சிவபாபா தான். விரிவாக பார்ப்போம். இந்த சமயத்தில் அனைவரும் பக்தர்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவருக்கும் சத்கதியை செய்விக்கக்கூடியவர் யார்? உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அனைவருக்கும் தந்தையாவார். ராவணனை பாபா என்று சொல்லப்படுவதில்லை. ஒவ்வொருவரிடத்திலும் 5 விகாரம் இருக்கிறது. விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். ஆகையினால் தான் கீழானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகளை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது சம்பூர்ண விகாரிகளாக இருக்கிறார்கள். தேவதைகள் யார் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் பூஜாரிகளாக ஆகிறார்கள். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்லிவிட்டார்கள். இது தவறு என்று பாபா கூறுகிறார். முதலில் தங்களை ஆத்மா என்பதை நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் பிராமண குலத்தை சேர்ந்தவர்களாவோம். பிறகு தேவதா குலத்திற்கு செல்கிறோம். இந்த பிராமண குலம் சர்வோத்தமமான குலமாகும். பிராமணர்களின் ராஜ்யம் கிடையாது. குடிமி பிராமணர்களுடையதாகும். நீங்கள் பிராமணர்கள் அல்லவா? அனைவருக்கும் மேலே சிவபாபா இருக்கிறார்.
பாரதத்தில் பிராட ரூபம் நன்றாக உருவாக்குகிறார்கள். அதில் பிராமணர்களின் குடுமியும் இல்லை, பிராமணர்களின் தந்தையும் இல்லை, அத்தையும் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ஆகவே தூய்மையற்றவர்களாக இப்போது ஆக்குகிறார். ஆக தூய்மையற்றவர்களை ராவணன் ஆக்குகிறான். தந்தை வந்து தூய்மையாக்குகிறார். கங்கை ஒன்றும் பதீத பாவனை கிடையாது. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடியவர் சிவபாபா மட்டும்தான். ஓம் சாந்தி. யார் நம்மை ஆத்ம அபிமானியாக ஆக்குவது? பாபா தான். அதை தெளிவாக கூறுகிறார் பாருங்கள். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகிய தந்தை உங்களுக்கு ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்ற பாடத்தை கற்பிக்கிறார். உங்களுடைய முயற்சி தேக அபிமானத்தை விட வேண்டும். யாருடைய பெயர் ரூபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், இப்பொழுது ஆத்ம அபிமானியாக அல்லது தேக அபிமானியாக அமருங்கள் என ஆன்மீக தந்தை கூறுகிறார். யாரை நினைவு செய்ய வேண்டும்? பாபாவை. பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது. பாபாவிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்தது என்றால் அவரை நினைவு செய்ய வேண்டும். எப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா வந்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று புரிய வைக்கிறார். தேக அபிமானத்தை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். அரைக்கல்பம் நீங்கள் தேக அபிமானியாக இருக்கிறீர்கள், பிறகு அரைக்கல்பம் ஆத்மா அபிமானியாக ஆகியிருக்க வேண்டும். சத்தியுகம் திரேதாவில் நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக இருந்தீர்கள். அங்கே நாம் ஆத்மா என்பது தெரிந்திருக்கிறது. இப்போது இந்த சரீரம் வயதாகிவிட்டது, அதனை இப்போது விடுகிறோம். இதை மாற்ற வேண்டும். பாம்பை போல நீங்கள் கூட பழைய சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொரு சரீரத்தில் பிரவேசம் ஆகிறீர்கள். ஆகையினால் நீங்கள் இப்போது ஆத்மா அபிமானியாக வேண்டும். யார் ஆத்மா அபிமானியாக ஆக்குவது? பாபா. யார் எப்போதும் ஆத்மா அபிமானியாக இருக்கிறாரோ அவர் ஒருபோதும் தேக அபிமானியாக ஆவதில்லை. ஒரு முறை வருகின்றார் என்றாலும் கூட தேக அபிமானியாக ஆவதில்லை. ஏனென்றால் இந்த சரீரம் வேறொருவருடைய கடனாக வாங்கியிருக்கிறார். இந்த சரீரத்தின் மீது, பிரம்மாவினுடைய சரீரத்தின் மீது அவருக்கு பற்று இருப்பதில்லை. கடன் வாங்குபவர்களுக்கு பற்று இருப்பதில்லை. இந்த சரீரத்தை விட வேண்டும் என்பதை தெரிந்திருக்கிறார். நான் தான் வந்து குழந்தைகளாகி உங்களை தூய்மை ஆக்குகிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், பிறகு தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். பிறகு இப்போது தூய்மை ஆவதற்காக உங்களுக்கு என்னோடு யோகம் கற்றுத்தருகிறேன். யோகம் என்ற வார்த்தையை விட்டு கூட நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதே சரியானது. நினைவு கற்றுத்தருகிறேன். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாதான் நினைவு செய்கிறது. ஓம் சாந்தி.
மந்திரம் பாட அனைவரும் மாறீரே, அனைவரும் மாறீரே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. மங்கள ஒலியை அனைவரும் ஒலிப்போமே, அனைவரும் ஒலிப்போமே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி. இயற்கையின் தோற்றம் இறைவனின் அழகாகும். சாந்தி மந்திர மகிமை அனைவரும் உணர்வோமே, அனைவரும் உணர்வோமே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. மங்கள ஒலியில் அஞ்ஞானம் ஒழிந்திடுமே, அஞ்ஞானம் ஒழிந்திடுமே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. கல்லையும் மாற்றி வைரம் என்றாக்கும் மங்கள ஒலியே, மந்திர ஒலியே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி.